இந்த கீரையில் அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குன்னு சொன்னால் நம்ப முடியுதா? பார்க்குறதுக்கு எவ்வளோ குட்டி குட்டியாக இருக்குது, ஆனால் இதோட பெனிஃபிட்ஸ் ரொம்ப பெருசு. இந்த முடக்கத்தான் கீரையை வச்சு நம்ம ஒரு சூப்பரான தோசை செய்யலாம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு முடக்கத்தான் கீரையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை நல்லா கிள்ளி வச்சுக்கோங்க. அது கூட 1 டீஸ்பூன் சீரகமும் 1 டீஸ்பூன் மிளகும் சேர்த்து தண்ணி விட்டு நல்லா அரைச்சிட்டு, நான் தோசை மாவில் வந்து 1 கப் வந்து முடக்கத்தான் கீரை ஜூஸோடு சேர்த்து போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது டோட்டலாக எவ்வளோ கப் மாவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 கப் மாவு இருக்கும். அந்த மாவில் 1 கப் ஜூஸ் முடக்கத்தான் கீரை ஜூஸ் ஊற்றினீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அது ஆல்ரெடி நான் உப்பு போட்டு சேர்த்து கலந்து வச்சுருக்கேன், அதனால் நான் உப்பு சேர்க்கல. நீங்கள் உப்பு வேணும்னா சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதை தோசைக்கல்ல நல்லா ஒரு தோசையாக நல்லா ஊற்றி நல்லெண்ணெய் ஊற்றி தோசை செஞ்சு எடுத்து சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு இருக்கிற காஃபு, அதுக்கப்புறம் முட்டி வலி, இந்த மாதிரி ஏதாவது உடம்புல வலி இருந்ததுன்னா சூப்பராக குணமாயிடும். மாதத்துக்கு ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த டிஷ்ஷை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். இதே மாதிரி சூப்பரான ஹெல்த்தியான டிஷ்ஷோட நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் ஹாப்பி குக்கிங் அண்ட் பாய்.